என்கிட்ட அவளை பத்தி எல்லா ப்ரூஃப்மே இருக்கு. காரி துப்புங்க. நான் ஒரு நரகத்தெல்லாம் போய் அனுபவிச்சுட்டு வந்துட்டேன். நான் ஒரு ப்ரூஃபா வெளியே தரேன். அவ எனக்கு பண்ண துரோகம், என்னை ஏமாத்தினது. அப்புறம் நீங்க யாரை காரி துப்புறீங்களோ துப்பிக்கோங்க. குடும்பமே சேர்ந்து என்ன ஒரு வழி பண்ணிட்டாங்க. அந்த வீடியோலாம் அதுல எனக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. யூடியூபர் ஜேசன் அண்ட் மோனிகாவோட இஷ்யூ தான் கடந்த சில நாட்களாகவே சோசியல் மீடியா முழுசும் பேசப்பட்டுட்டு வருது. அதாவது முன்னாடி மோனிகா தன்னோட கணவர் தன்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னும், இன்னொரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் இப்போ திருமணமே பண்ணிட்டாரு, அவரை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா காரி துப்புங்க அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை தட்டி கேட்க போனால் என்னோட கணவர் என்னை பயங்கரமாக அடிச்சிட்டாரு அப்படின்னு முகமெல்லாம் காயமாக இருக்க மாதிரியான ஒரு இமேஜையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜேசனை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டாக அடுக்கிக்கிட்டே வந்தாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற மாதிரி மோனிகாவோட ஹஸ்பண்டான ஜேசன் முதல் முறையாக ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி கிளாரிஃபிகேஷன் கொடுத்தக்கு அப்புறமா மோனிகாவும் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது தன்னோட கணவர் வேற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு அப்படின்ற விஷயத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரி சில பெண்களோட நெருக்கமாக இருக்க மாதிரியான வீடியோஸை தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியாம மேரேஜ் பண்ணியிருக்கான். அதே மாதிரி எங்கள் வீட்டு பேக் சைடில் தான் தனியாக வீடு குத்தணும் வேற இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அப்படின்னு துப்பிட்டு காலில் இருக்கிற செருப்பை தூக்கி காட்டுங்க, ப்ளீஸ் காரி துப்புங்க, செருப்பு காட்டுங்க, அன்ஃபாலோ பண்ணுங்க. இதை பார்த்தா ஜேசன் மோனிகாவோட ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு, நீங்கள் நினைக்கிற மாதிரி மோனிகா ஒன்றும் நல்லவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சில ஆதாரத்தை வெளியிட்டிருக்காங்க. அவ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கா, இனிமே ஜெய்சனையும் அந்த பொண்ணையும் பாத்தீங்கன்னா காரி துப்புங்கன்ட்டு. அதுதான் என்கிட்ட அவளை பத்தி எல்லா ப்ரூஃப்மே இருக்கு. நான் மெயின் ரீசன் எதுக்காக நான் வெளியே வந்தேன் அப்படின்ற அந்த ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. நீங்க ப்ரூஃபை பார்த்துட்டு பேசுங்க. இப்படி ஜேசன் மோனிகாவோட பிரச்சனை மட்டும்தான் இப்போ சோசியல் மீடியா முழுசும் வைரலாக பேசப்பட்டு வருது. ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆதாரம் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி போட்டுட்டே தான் இருக்காங்க. இப்போ மோனிகா ஜேசனோட வீடியோவை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து மோனிகாவோட வீடியோவும் என்கிட்ட இருக்கு, கூடி சீக்கிரமா அந்த வீடியோவை நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஜேசன் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் யார் மேலே தப்பு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் தெரிஞ்சுக்கணும். அவ மோனிகா பற்றி உங்களுக்கு தெரியும். நானும் மோனிகாவும் லைஃப் எப்படி வாழ்ந்தோம், நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன். ஆனாலும் நான் அவளை விட்டு எங்கேயும் நவுந்தது கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்து இவ்வளோ பெரிய ஒரு முடிவு ஜெய்சன் பசங்களெல்லாம் விட்டு வெளியே வந்திருக்கானா, எனக்கு அவள் பண்ண பெரிய துரோகம் தான். ஓகேங்களா? அவள் ஃபேமிலியும் அவங்க குடும்பமே சேர்ந்து என்னை ஒரு வழி பண்ணிட்டாங்க, என்னை ஒரு நரகத்துக்குலாம் அனுப்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அதெல்லாம் நான் பொறுமையாக சொல்லுவேன். மோனிகா பண்ண தப்பு ப்ரூஃபோடு என்கிட்ட இருக்கு, நான் எல்லாமே சொல்லுவேன். நீங்கள் என்னை நீங்கள் உடனே கழுவி கூட ஊற்றிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மை எந்த சைடு இருக்கோ பார்த்துட்டு பொறுமையாக பேசுங்க. எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண தேவையில்ல. பட் என்ன காரணத்துக்காக வந்தாருன்னு பார்த்து பொறுமையாக பழகி, பொறுமையாக பாருங்க. ஓகேவா? அவள் எவ்வளோ நக்கலாக என்னை பற்றிலாம் வீடியோ போடுறா, அப்புறம் என்னை பார்த்து காரி துப்ப சொல்கிறா. நான் இப்போ காமிச்சிட்டேன்னா அந்த வீடியோலாம் அதில் எனக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. பட் அவங்கள நான் இழுக்க விரும்பி, அதனால தான் இத்தனை நாள் கம்முன்னு இருந்தேன். நான் அவளுக்காக கம்முன்னு இல்லை, என் பிள்ளைங்களுக்காகவும் தான் கம்முன்னு இருந்தேன். ஓகே, மோனிகா என்னை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கா, அது எல்லாமே உண்மை தான். ஓகேங்களா? ஸோ அதுக்குன்னு என் மேலே தப்பு இருக்கிறதுனால நான் வெளியே வந்தேன்னு இல்லை. ரெண்டு பேர் மேலேயும் என்ன தப்போ என்ன எதுவோ நீங்கள் பார்த்து பொறுமையாக சொல்லுங்கள். அவள் என்னை பற்றி துப்புங்கலாம் சொல்கிறா, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போது என்கிட்ட ஜெஃபி மீடியா அக்கௌண்ட் இல்லை, எனக்குன்னு ஒரு அக்கௌண்ட் யூடியூப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த அக்கௌண்ட் இதில் லிங்க் பண்ணுறேன். இனிமேல் நான் என்னென்னலாம் பேச போகிறேனோ அதில் வரும். யார் மேலே தப்பு என்ன தப்பு ரெண்டு பேர் மேலேயும் தப்பா எல்லாமே உங்கள் கையில் ஒப்படைச்சிடுறேன். ஏன்னா நீங்கள் தான் இதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ பேசுகிறீங்க. என்ன ரீசனுக்காக ஜெய்சன் வெளியே வந்தான், அவங்க ஃபேமிலிலாம் சேர்ந்து எனக்கு என்ன பண்ணாங்க, என்ன ஒரு நரகத்துக்கு தள்ளினாங்க, அதெல்லாம் எல்லாமே நான் பொறுமையாக உட்காந்து சொல்லுவேன். மோனிகா எனக்கு பண்ண பெரிய துரோகத்தையும் நான் வலிப்பேன். உண்மையாக சொல்கிறேன், நான் அவளை நோண்டக்கூடாதுன்னு நினச்சேன். அவள் தான் என்னை 4 மாதம் 5 மாதமாக நோண்டிட்டு இருக்கா. எங்கள் 2 பேருக்குள்ள ப்ராப்ளம் போயிட்டு தான் இருக்குது. எல்லா ப்ராப்ளத்தையும் என் சைடுலேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவள் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கா, இனிமேல் ஜெய்சனையும் அந்த பொண்ணையும் பார்த்தீங்கன்னா காரி துப்புங்கன்ட்டு. அதுதான் என்கிட்ட அவளை பற்றி எல்லா ப்ரூஃப்மே இருக்குது. நான் மெயின் ரீசன் எதுக்காக நான் வெளியே வந்தேன் அப்படின்ற அந்த ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. நீங்கள் ப்ரூஃபை பார்த்துட்டு பேசுங்க. ஆனால் அவள் இல்லை அப்படி இப்படின்னு வா. ஆனால் நான் எல்லாத்தையுமே எனக்கு அதுதான் ரீசன். உடனே அதான் அவங்க குடும்பம் மட்டும்தான் அதெல்லாம் நம்புவாங்க. மக்களே, நான்லாம் ஒரு நரகத்தெல்லாம் போய் அனுபவிச்சுட்டு வந்துட்டேன். அவள் இப்படி ஆடுறானா என்னை நீ அந்த நிலைமைக்கு என்னை தள்ளிடக்கூடாது. பொறுமையாக இருங்க மக்களே, பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். நான் ஒரு ப்ரூஃபாக வெளியே தரேன். அவள் எனக்கு பண்ண துரோகம், என்னை ஏமாத்தினது எல்லாமே நான் தருவேன். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து அப்புறம் நீங்கள் யாரை காரி துப்புறீங்களோ துப்பிக்கோங்க. யாருக்காவது 5 பேருக்காவது புரியும்ல நான் படுற கஷ்டம். நான் இந்த வீடியோ போடுறது எதுக்காக, அவளை நான் இதுவரையும் அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சேன். என் லைஃப்பை பார்த்து நான் வந்துட்டேன். ஆனால் அவள் என்னை மேலும் மேலும் அசிங்கப்படுத்துகிறா. நீங்கள் அப்போ பார்த்து காரி துப்புங்க. உன் மேலே தப்பா இல்லை அவன் மேலே தப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? வெயிட் பண்ணுறேன். நான் இப்போ சொல்கிறேன் பாரு சிரிச்சிக்கின்னு. வெயிட் அண்ட் வாட்ச் பாரு.